ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சரி இந்த விஷயத்த இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியோட நம்ம சொல்லிக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தாலே அதுவே போதுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் நான் இருந்தேன். ஏன்னா எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதில் நம்மளுக்கு குறை கண்டுபிடிக்கிறவங்களை நம்ம எப்போதுமே மாற்ற முடியாது. நம்மளுக்கு அவங்க என்ன தான் இப்போக்கி கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அப்புறம் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வரப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இதில் அவங்க சொல்லி காட்ட தான் செய்வாங்க. அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தை யாருக்கிட்டேயுமே நம்ம இது பண்ணாமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அக்கா கிட்ட மட்டும்தான் என் விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாள், எங்கள் ஃபேமிலியே. மற்றபடி அண்ணன், அம்மா எல்லாருமே ஒரே மாதிரி தான். அப்படிங்கிறப்போ நம்ம அண்ணன் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் உள்ள குறைகளை தான் அவங்க கண்டுபிடிச்சி இது பண்ணுறாங்களே தவிர, அதில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் நான் வேணாம், இதுக்கப்புறம் நம்ம இந்த சூழ்நிலையை நம்ம மாற்றிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். அதனால எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை எனக்குள்ளேயே நான் மாற்றிக்க ஆரம்பித்தேன். அதனாலேயே எனக்கு இப்போது இருக்கிற ஒரு சூழ்நிலையை அதுக்கப்புறம் ஒரு வேலையில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை என்னோடய லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியலாக நான் என்ன மூவ் பண்ணாலுமே வீட்டுக்கு எதுவுமே நான் சொல்கிறது கிடையாது. ஏன்னா என்னோடய சேல்ரி எல்லா விஷயத்தையுமே அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ணிகிட்டு அந்தளவுக்கு அவங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அதனால நான் முடிவு பண்ண விஷயம் என்னென்னா, இனிமேலாச்சும் நம்ம சேல்ரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வீட்டில் இது பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கு ஒரு பணம் தேவைப்படுற நேரத்தில் நம்ம சம்பாரித்த பணமே நமக்கு உதவலை அப்படிங்கிறப்போ, அதில் நம்ம சம்பாரித்து என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? அது எல்லாருமே யோசிக்கிற விஷயம் தானே. அதே மாதிரி தான் எனக்கும் நானும் யோசித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நிறைய விஷயங்களில் நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்தாலோ, இல்லை ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு நினச்சாலோ, அது நம்மளுக்கு நம்மளோட முட்டாள்தனம் தான். அது நமக்கு அவங்க சப்போர்ட்டிவாக அந்த நேரத்தில் பேசலை அப்படின்னு சொன்னால், நம்ம அவங்கக்கிட்ட அதை எதிர்பார்க்குறது நம்ம தவறு தான் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் நானாகவே இனிமேலாச்சும் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம இது பண்ணக்கூடாது. சப்போர்ட்டிவாக நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்தது என்ன ஒரு விஷயத்தை நோக்கி போகணும், நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். அதனாலேயே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து என்னோடய ஒரு சம்பளமாக இருக்கட்டும், எதையுமே வீட்டில் அந்தளவுக்கு மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய சம்பளத்துலேருந்து ஒரு பாதி தான். எனக்கு 40,000 சம்பளம்னா ஒரு 10,000 12,000 அந்த ரேஞ்சு தான் கொடுத்துட்டு, ஏன்னா என்னோடய செலவு, வீட்டு சாப்பிட்றது அதெல்லாம் நான் ஒரு கணக்கு பார்த்து கொடுத்துட்டு, மீதி இருக்கிறத எனக்குன்னு சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இப்போ ஒரு 2 இயர்ஸாகவே நான் சம்பாரித்த பணம் எல்லாத்தையுமே ஃபேமிலிக்கு கொடுத்ததில் அண்ணன் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டானே தவிர, எனக்கு அதனால் ஒரு யூஸுமே இல்லை. அதனால் இனிமேனாச்சும் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால எனக்குன்னு ஒரு ஜுவல்ஸ் சேர்க்கலை எதுவுமே. ஆனால் அம்மா அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன்னை படிக்க வச்சோம், இவ்வளோ காசு ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் நான் பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து தான் எனக்கு பாதி ஃபீஸ் நம்ம நான் பே பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் வர்றப்போ அவங்க இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நானும் சரி இதுக்கப்புறம் இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே ஒரு முடிவுக்கு வர ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் இவங்கள நம்ம இது பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னோடய சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். சேர்த்து வச்சு அதில் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம்
என்ன நடக்குதோ அடுத்தடுத்த முயற்சிகளை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக வந்து லைஃப் மூவ் ஆக ஆரம்பிச்சிது. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டைமை வந்து அதிலேயே எனக்கு பயன்படுத்திக்கிறதுக்கே வந்து அடுத்தவங்கள பற்றி யோசிச்சுட்டு அவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்களோ என்ன செய்கிறாங்களோ அப்படியே இருந்துட்டதுனால